இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் ஹிப் மொபிலிட்டி. ஓகேங்களா? பிரெக்னன்சி ஆன அப்புறம் வயசான காலத்துல தே வில் சே இல்லைங்களா, ஐயோ ஹிப் உடைஞ்சது. நாட் ஒன்லி தட், நிறைய நேரம் உட்காந்தாவே இந்த ஹிப்ஸ் ரொம்ப டைட் ஆகும். மனசுல நிறைய இமோஷனும் ஸ்டோர் பண்ணா ஃபர்ஸ்ட் இங்க இடத்துல தான் டைட்டாவே ஆகும். ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிள் போஸ் பார்க்க போறோம். ரொம்ப ஃபெமிலியர் போஸ் ஆக்சுவலி இந்தியன்ஸ்க்கு. நான் பண்ணிட்டு நீங்க பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஆக்சுவலி ஃபெமிலியரா தான் இருக்கும். சரிங்களா? அந்த போஸோட பேர் மாலாசனான்னு சொல்லுவாங்க சன்ஸ்கிருதத்துல. ஸோ வி வில் ஜஸ்ட் டூ இட் நவ். எப்படி பண்ணணும்னா, ஸோ மாலாசனா உங்க காலை கீழே வச்சு ஜஸ்ட் நாம ஒரு இந்தியன் டாய்லெட்ல உட்கார மாதிரி அந்த போஸ் தான். ஏன் இந்த போஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இஃப் யூ கீப் த ஹோல் பாடி ஸ்ட்ரெயிட், டைஜஷன் ஈஸியாக ஆகலாம். பெரிய பிரியாணி சாப்பிட்டா கூட திஸ் இஸ் த பெஸ்ட் போஸ் ஃபார் யுவர் பாடி. ஸோ நீஸை கொஞ்சம் வைடாக வச்சுட்டு உங்க எல்போஸை உள்ளேருந்து நீஸை புஷ் பண்ணுங்க. கையை நமஸ்தேல வச்சுட்டு உங்க ஸ்பைனை நேராக வைங்க. ஓகேங்களா? ஹஞ்ச் பண்ணக்கூடாது, இப்படி உட்காரவே கூடாது, ஸ்பைன் ரவுண்ட் ஆகும். ரிமெம்பர், ஸ்பைன் ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ரெயிட். ஸோ நேராக வச்சுட்டு நீஸை புஷ் பண்ணலாம். இங்கேருந்து இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்குது, நான் டெய்லியே இப்படி தான் உட்காருறது அப்படின்னு யோசிச்சா கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம், உங்கள் ரைட் நீயை ஃபஸ்ட்டு கீழே தரைக்கு எடுத்துன்னு வந்துடுங்க, பின்னாடி எடுக்கலாம் இன்னொரு வாட்டி. சரிங்களா? ஆப்போசிட் சைட். ஸோ லெஃப்ட் நீயை கீழே எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுக்கலாம். இது ஹிப்ஸோட ஓப்பன்னஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அகேன் ரைட் நீ டவுன் அண்ட் மேலே எடுத்துட்டு ஆப்போசிட் சைட், லெஃப்ட் நீ டவுன் அண்ட் மேலே எடுக்கலாம். லாஸ்ட் டைம். சரிங்களா? உங்க ரைட் knee down and pull it all the way back, and last time left knee down and pull it all the way back. Remember, உங்க elbows knees push பண்ற மாதிரி ஸ்பைனை நேரா வச்சுட்டு உட்காருங்க. This is malasana. So simple malasana, not only for hips opening, உங்க digestionக்கோ எதனா கேஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் அது மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக சால்வ் ஆகிடும். இட்ஸ் அ கிரேட் பாஸ்டர். ஈவன் பீரியட் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ் பை திஸ் சிம்பிள் பாஸ்டர். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக டாய்லெட் எல்லாம் இது மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிளான பாஸ்டர் எங்கே வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் கிரேட் ஃபார் யுவர் பாடி. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் அட் ஹோம். Thank you for watching and thank you for practicing with us. Until next time.